அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயத்தை வழங்க அரசு தயாராக இல்லை என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவல்துறையின் அஜாக்கிரதையால் தான் எஃப்ஐஆர் வெளியானது என்றும் குற்றத்தையும் குற்ற பின்னணியில் இருப்பவரையும் மூடி மறைப்பதில் அரசு கவனமாக உள்ளதாகவும் சாடினார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் நமக்கெல்லாம் ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல். அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யார், அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார், அவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் கடமையிலிருந்து தவறி இருக்கிறார்கள். ஒரு விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே கூட காவல்துறை தரப்புல இந்த வழக்கில் ஒருத்தர் தான் குற்றவாளி, இதில் வேற யாரும் இல்லை என்று ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மாணவி அல்லது அவர்கள் தொடர்ந்து அவர்கள் உள்ளிடத்திலிருந்து வந்ததில் இதில் இன்னும் ஒருவர் சம்பந்தப்பட்டிருப்பதாக இன்றைக்கு விசாரணையில் அல்லது அனைத்து தரப்பு மக்களும் கேள்வி. நீங்கள் கூட போன வாரம் என்ன கேட்டீங்க, யார் அந்த சாருன்னு. சமூக ஊடகங்களில் கூட ஒரு மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. அப்போ யாரோ ஒரு நபர் அந்த நபரை மூடி மறைக்கின்ற செயலை எதற்காக செய்ய வேண்டும்? ஒரு பாதிக்கப்பட்ட பெண், அது பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு நியாயம் கொடுப்பதை அரசாங்கம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை தவிர்த்து அந்த குழந்தையினுடைய விவரத்தை வெளியில விடுவது இது சட்டப்படி ஒரு குற்றமான செயல். இந்த விஷயத்தில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மகளிர் அணி, எங்களுடைய மாநில தலைவர், எங்களுடைய அனைத்து நிர்வாகிகளும் கூட இந்த விஷயத்தில் மிகவும் வேகமாக அந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும், இதில் பின்னணியில் இன்னும் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியானது வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதே போல நாம் 75வது ஆண்டு இந்திய அரசியலமைப்பை கடைபிடிக்கும் இந்த வருடம் முழுவதும் இந்த ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் அனைத்து பகுதியிலும் கூட இந்திய அரசியலமைப்பை போற்றும் விதமாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த போராட்டங்கள் அனுமதிக்கப்படலைங்கிறது திமுக அரசு ஒழுங்கு செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுதிட்டே இருக்கு. சிபிஎம் பாலகிருஷ்ணன் மாநில செயலாளர் கூட அதற்கு ஒரு அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையை தமிழ்நாட்டில் பிரகடனப்படுத்திருக்கான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. தொடர்ந்து கூட்டணி கட்சியில் உள்ளவங்களே அதை எதிர்க்கிறாங்க போராட்டங்கள். அதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு குற்ற செயலை மூடி மறைக்க பார்க்கிறார்கள். ஒரு பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு நியாயத்தை கொடுக்க கூட இவர்கள் தயாராக இல்லை என்பது இந்த கூட்டணி கட்சியினுடைய வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது அவர்கள் மட்டுமல்ல, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களினுடைய வேதனை, ஒவ்வொரு தாய்மாரனுடைய வேதனை, ஒவ்வொரு பெண் குழந்தையினுடைய வேதனையை நாம் அனைவரும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தமிழக அரசாங்கம் உடனடியாக இதனுடைய பின்னணியில் இருப்பவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். யார் அந்த நபர்கள், அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது நம்மளுடைய நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.